நாட்டுல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுற இந்த நேரத்துல அரிசி விலை கணிசமா 7 ரூபாயில இருந்து 10 ரூபா கிலோவுக்கு ஏறிடுச்சு. பருப்பு விலையெல்லாம் ஏறி போச்சு. பால் சரியா கிடைக்கிறது இல்ல. மின்சார தட்டுப்பாடு திடீர்னு பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி கரண்ட் ராத்திரில போயிடுது. அது போல சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. பாதுகாப்பு இல்லை. குறிப்பா மாணவர்கள் சமுதாயமானது ரொம்ப கெட்டு குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 கோடி ரூபாய்க்கு கார் வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி 1 ரூபாய் கூட இல்ல. ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள்லாம் வலிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு கார் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. கலைஞர் ஊராட்சி ஒன்றிய சேர்மன்களுக்கெல்லாம் கார் கொடுத்தாரு, அதனால நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. கலைஞர் நிதி மேலாண்மை இருந்துச்சு அவர்கிட்ட. இன்னைக்கு என்ன நிதி மேலாண்மை இருக்கு? கலைஞர் பஞ்சாயத்து சேர்மன்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம்னா ரூரல் டெவலப்மெண்ட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா அது கொடுத்தாரு. அது கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசு பயன்பாடுகளுக்காக மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட நிதி மேலாண்மை இருந்துச்சு, அவர்கிட்ட ஆளுமை இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. சில எம்எல்ஏக்கிட்ட 26 கார் இருக்கிறதா சொல்றாங்க. பெரும்பாலான எம்எல்ஏக்கள் நல்ல விலை உயர்ந்த காரை வச்சிருக்கிறதா சொல்றாங்க. நாடானது ரொம்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கிறப்ப இப்படிப்பட்ட கார் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் மக்கள் அதிருப்தியா வராங்க. அது மாத்திரம் இல்ல, முதலமைச்சர் நினைச்சாருன்னா அவர் சொந்தமாவே கார் வாங்கி கொடுக்கலாம். காரணம் அவரு உச்சத்துல இருந்த நடிகர். அதை விட்டுட்டு நான் வந்தேன் அப்படின்றாரு. ஏற்கனவே அவர்கிட்ட இருந்த அது இவருக்கு டீ சாப்பிட்ற பணம் மாதிரி. இந்த 30 கோடி 40 கோடி எல்லாம் அவருக்கு ஒரு டீ சாப்பிட்ற பணம் மாதிரி. அதுல அவர் வாங்கி கொடுக்கலாம். ஏன் இந்த மாதிரி அரசாங்க பணம் எடுத்து வாங்கி கொடுக்குறாருன்னு தெரியல. அவரே சொன்ன வார்த்தை தான் இப்ப அவருக்கு சரியா பொருந்தது. ஊரா வீட்டு நெய்ல ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்றது அவர் சொன்னதுதான் இது அவருக்கே பொருந்துற மாதிரி இருக்கு.